ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. அருள்மிகு 5 வீட்டு சுவாமி துணை. அன்னைக்கு ஆலயம் அமைத்தல். அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்திய பின் பெரிய சுவாமிகள் அன்னையை நோக்கி, இனியான் செய்ய வேண்டுவது யாது என வேண்டி நின்றார். நாம் அமர நமக்கோர் இடம் அமைத்து அதில் இருப்போம் என்று அன்னை பதில் கூறவும், சுவாமிகள் நாம் அமர ஏற்ற ஒரு இடமாக தாங்களே தேர்ந்தெடுத்து தாருங்கள் என்று கேட்டு நின்றார். உடனே அன்னையும் தான் அமர ஓரிடமும் சுவாமிகள் அமர ஓரிடமும் காட்டி மறைந்தருளினார். அன்னை காட்டிய இடத்திலே உலக அன்னையாகவும் ஆதிபராசக்தியாகவும் உமாதேவியாகவும் பார்வதி தேவியாகவும் போற்றி வணங்கப்படுகின்ற உலக அன்னைக்கு தற்போதுள்ள பெரிய பிராட்டி அம்மன் சன்னதியை சுவாமிகள் நிறுவினார். அன்னை காட்டிய மற்றொரு இடத்தில் தனது இருப்பிடத்தை அமைத்து கொண்டார். பெரிய பிராட்டி அம்மனை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பாக பூஜை நடத்தி வழிபட்டார். சுவாமிகளின் பெருமைகளை அறிந்து அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பாக நடைபெறும் பூஜையில் கலந்து வழிபட்டனர். சுவாமிகளின் பெருமைகளையும் செய்கின்ற அற்புதங்களையும் அறிந்து சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் பெருந்திரளாக அமாவாசை பௌர்ணமி பூஜைகளில் பங்கு பெற துவங்கினார்கள். முன்னர் மந்திரவாதியோடு இருந்த மக்களும் சுவாமிகளிடம் மிக அன்பாக இருந்தார்கள். தாங்கள் தாழ்ந்த ஜாதி என்று கோவிலினுள் செல்லாமல் வெளியே நின்றிருந்த இவர்களை சுவாமிகள் எல்லோரும் வந்து உலக அன்னையாம் பெரிய பிராட்டியை தொட்டு வணங்கி செல்லுங்கள் என்று கூறவே அனைத்து மக்களும் அம்மனை தொட்டு மகிழ்ந்து வணங்கி சென்றார்கள். தாங்கள் தாழ்ந்த ஜாதி என்று குறிப்பிட்ட மக்களை பார்த்து, நீங்கள் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, என் அன்னை என்ன ஜாதி? ஜாதி என்பது என் அன்னையால் வகுக்கப்படவில்லை. அவளால் வகுக்கப்படாத ஒன்றை வகுத்து மக்களை ஒதுக்கி வைக்க நம்மால் முடியாது. நாம் அவளின் குழந்தைகள். அவள் நமக்கு தாய். ஒரு தாய்க்கு தன் மக்களிடம் உயர்வு தாழ்வு என்ற பேதம் இருக்க முடியாது. அரசன் முதல் ஆண்டி வரை, தோட்டி முதல் தொண்டைமான் வரை அனைவரும் அவளுக்கு ஒன்றே. இருப்போனுக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு ஒன்று என்று பேதம் அவளிடம் கிடையாது. மண்ணுலகில் பிறந்த யாராகினும் சரி, தனி ஒருவனுக்கென்று தனி மரியாதை கிடையாது. யாரேனும் நோய்வாய்ப்பட்டால் ஆத்தி இலையோடு சிறிது வேப்பங்கொழுந்தும் வைத்து அரைத்து திருமணியோடு கலந்து கொடுங்கள். இது ஒரு அருமருந்தாகும். என் நோயானாலும் நீங்கிவிடும், நம்பிக்கை கொள்ளுங்கள் என சுவாமிகள் மக்களிடம் போதித்தார். பெரிய சுவாமிகளின் போதனையை உறுதிப்படுத்தும் வகையில் மட்டில் அடங்கா நோய் தனக்கு மருந்தே திருமணி அருந்திடவே திட்டமுடனே நோய் தீர்க்கும் சிவமாய் உதித்த திருமணியே என்று திருமணி மாலை 3வது பாடலின் பின் வரிகளில் சோலையப்ப சுவாமிகள் அருளியுள்ளார். திட்டமுடனே நோய் தீர்க்கும் என்ற வரிகளால் நோய்கள் நீங்கும் என்று உறுதியாக அறுதியிட்டு காட்டுவதை நாம் சற்று இங்கே சிந்திக்க வேண்டும். எவ்வளவோ நோய்கள் குணமாகி இருக்கின்றது என்பதை நாம் இங்கு சிந்தனையிலும் கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஆலயம் அமைத்தல் முடிவுற்றது. அடுத்தாக சுவாமிகளும் அவர் தம் சீடர் சோலையப்பரும் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி காண்போம். அதுவரை இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.